முத்து இஸ் வெரி ப்ரெஷஸ், ஆனால் குணசாலியான ஸ்திரீ அது எல்லாத்தை காட்டிலும் மிஞ்சினவள் என்றது தேவ வசனம். நம்ம குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில், நம்ம இடைப்படுகிற மக்கள் மத்தியில் நாம் குணசாலியாக இருக்கிறோமா, இல்லை ராங் டிசிஷன்ஸ் எடுக்கிறோமா? சரி, தொடர்ந்து வாசிப்போம். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். பாருங்க, ஃபர்ஸ்ட் அடி நம்ம லைஃப்பில் வியாதி, பணப்பற்றாக்குறை, மன கஷ்டங்கள், மற்றவர்களோட போராட்டங்கள் காணப்படுகிறதா, உடனே செக் ஆர் வேஸ். நம் வழியை ஆரம்பத்திலேயே செக் பண்ணிடணும். ஏதாவது தேவனை நான் துக்கப்படுத்தினேன்னா, என்னுடைய வழியில் ஏதாவது கர்த்தரை துக்கப்படுத்தினேனா, அப்படி யோசிக்கும் போதே கர்த்தர் நமக்குள்ள காரியங்களை வெளிப்படுத்துவார். கர்த்தர் மறைக்க மாட்டார். நகோமி நல்லா போனாங்களே, அவர்களும் அவங்க புருஷனும் 2 மகன்களும் அங்கே போன மாத்திரத்தில் நகோமிக்கு ஃபஸ்ட் அடி வந்தது என்ன? தன்னுடைய புருஷனை இழந்தாங்க. அப்போவே அந்த அம்மா யோசிச்சிருக்கணும், தவறிட்டாங்க இல்லையா? சரி, ஓகே, கண்டினியூ ரீடிங்மா. அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். அவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். இப்போ பாருங்க, நகோமி செஞ்ச அடுத்த தவறு. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? அந்நிய நுகத்தோட பிணைக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நகோமி, எலிமெலேக், அவர் 2 குமாரர்கள் கர்த்தருடைய வழியில் நடந்து, அவருடைய பிள்ளைகள் அவங்க தேவன் சொன்ன அந்த அதாவது அமங் தேரோன் கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் பெண் கொண்டிருந்தாக்கா கர்த்தர் சந்தோஷப்பட்டுப்பார். அதில் அடுத்த மிஸ்டேக் என்ன பண்ணாங்க? மோவாபிய பெண்களை பெண்ணெடுத்தாங்க. அஃப்கோர்ஸ் பின் நாட்களிலே அதுக்குண்டான வார்த்தைகள் வந்திருக்கு. கர்த்தர் புறஜாதிகளுக்கும் கர்த்தருடைய அன்பை காண்பிக்கணும், ஒரு கிருபை காண்பிக்கணுன்றதுக்காக கர்த்தர் எடுத்த முடிவு. பட் இந்த இடத்துல இந்த தாயாகிய நகோமி கர்த்தருடைய வார்த்தைக்கு மிஞ்சி போயிட்டாங்க. எடுக்கலாம், நம்ம வாசிக்கலாம். நம்ம அந்நியத்தோட கலக்கக்கூடாது. கர்த்தர் விருப்பப்பட மாட்டார். கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு சொல்லியிருக்கிற காரியத்தை நம்ம ஏன் செய்யணும்? ஏன் அவரை துக்கப்படுத்தணும்? உபாகமம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர்களோடே சம்பந்தம் களவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கும் கொல்லாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும் அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். இதாவது ஸ்ட்ரெயிட்டா ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவள். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அங்கீகாரம். பாருங்க, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இத்தனை கோடி ஜனங்கள் மத்தியில் நம்ம தெரிந்தெடுத்து நமக்கு உள்ள ஒரு அபிஷேகத்தை கொடுத்து ஒரு முத்திரை மாதிரி நம்மளை வைத்து நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் கொடுத்துருக்க கட்டளை.
இஸ்ரவேலரே என்று மனுஷனையும் தேவனையும் மேற்கொண்ட மனுஷனாகிய நீ இப்படி தான்ப்பா இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர். அப்படி இருக்க வேண்டிய நகோமி என்ன பண்ணாங்க? மோகாபியரோட கலந்தாங்க. கர்த்தர் என்ன சொல்கிறார் இந்த 4வது வசனத்தில்? கர்த்தர் கோபம் கொள்வேன்றாரு. வாசிங்கம்மா அந்த 4வது வசனத்தை. ஏனென்றால் உன் பிள்ளைகள் அவங்களுடைய பழக்க வழக்கத்துக்குள்ளே போய் என்ன கோபம் மூட்டி ராத்துக்குள்ளே அவங்க வர்றதுக்கு காரணமாக்கிறாது. ஸோ அதனால் அவர்களை செய்ய விடாதுன்னு சொல்லி நித்திய கட்டளையாக கர்த்தர் இதை போட்டிருக்கிறார். படிங்கம்மா 4வது வசனத்தை. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். ஸோ கர்த்தருடைய கோபத்துக்கு இடம் கொடுத்தாங்க நகோமி அம்மா. எதற்காக இது கர்த்தர் சொல்கிறார்ன்றது 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். எத்தனை பெரிய பாக்கியம்! இந்த வசனத்தை நம்ம யோசிச்சோன்னாலே ஆண்டவர் மேல தன்னால் நமக்கு இன்னும் அன்பு. இசப்பா நீர் எவ்வளோ எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. இத்தனை இந்த பூச்சக்கரத்தில் இத்தனை கோடி ஜனங்க இருக்கும்போது எங்களை விசேஷித்தவர்கள், யூ ஆர் ஸோ ஸ்பெஷல்னு சொல்லிட்டு எங்களை தெரிந்து கொண்ட தேவனே, அவர் எதிர்பார்க்கறது நம்மக்கிட்ட முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடு நம்ம கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறோமா? அவர் ஏங்கி பார்க்குறாரு. இந்த மாதிரி இருக்க வேண்டிய நகோமியும் எலிமெலேக்கும் அவங்க 2 புத்திரர்களும் இல்லாதபடிக்கு மேட் அ மிஸ்டேக் ஆஃப் கோயிங் டு ஹீதனிக் லேண்ட். அதோடைய விளைவு ஃபஸ்ட்டு அடி தம் புருஷனை நகோமி இழந்தாங்க. அடுத்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. அந்த மோகாபியோடைய பெண் பிள்ளைகளை தான் மகனுங்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்குறாங்க. கர்த்தர் கோவப்படுவாரா இல்லையா? நிச்சயமாக கோவப்படுவார். கோவப்பட்டாரு. கோபத்துக்கு இவங்க தான் இடம் கொடுத்தாங்க. இதோடைய விளைவு படிக்கலாம். படிங்கம்மா. ரூத் 1ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்கலாம். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பால், மற்றவள் பேர் ரூத். அநேக ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். இப்போ நகோமி எப்படி ஆயிட்டாங்க? புருஷனை இழந்தாங்க, 2 பிள்ளைகளையும் இழந்தாங்க. தனித்தவளாய் மாறினாள் நகோமி. நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் இது. நம்ம லைஃப்பில் அப்படியே நம்ம வே ஆஃப் லைஃப்பில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோமா? கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறதா? பிரியமில்லாத காரியத்துக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோமா? கர்த்தர் செய்யாதன்னு சொல்கிற காரியத்தில் தலையிட்டு செய்து அவருடைய கோபத்துக்கு நாம் ஆளாயிட்ருக்கோமா? தெய்வ ஜனமே, நகோமி பண்ண மிஸ்டேக்ஸ் பாருங்கள். அவங்க ஸ்ட்ரெயிட்டாக அடி வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி. இன்றைக்கி நமக்கு இன்டைரக்டாவோ டைரக்டாவோ நம்ம பாடுகளுக்குள்ளே போகிறோன்னா நம் வழியை சிந்தித்து பார்க்கணும். கர்த்தருக்கு துக்கப்படுத்துகிற காரியங்கள் ஏதாவது என் வாழ்க்கையில் காணப்படுகிறதா? இழந்துட்டாங்க, புருஷனை இழந்துட்டாங்க, அவங்களுக்கு இருந்த 2 மகன்களையும் இழந்துட்டாங்க. இப்போ தனிமையாய் நகோமி நிற்கிறா. கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க,
எதுக்காக எனக்கு இந்த போராட்டம் வந்தது, எதற்காக அந்த கேள்வி வந்தாலே நாம் சிந்திக்கிறோம்ன்றது அர்த்தம். நகோமி சிந்திச்சாங்களா என்னன்னு தெரியல. பட் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, the other side of Naomi, she is a very bold lady. அடுத்தது செல்ஃப்லெஸ்ஸாக இருந்தாங்க, தன்னலமற்றவர்களாய் காணப்பட்டாங்க.